வருடங்களாக காணவில்லை. பார்த்தவருக்கு கேட்டவர்கள் சொல்லி கேட்டவர்கள் பார்த்தவர்கள் சொன்னால் அன்னவர்களை காட்டி கொடுத்தவர்களுக்கு 1000 பொற்காசு வாங்கப்படும் என்று செல்லாத்தொட்டி வரவழைத்து ஊரை பரிசாட்ட சொல்வோம். செல்லாத்தொட்டி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏ செல்லா சாமி சொல்லுங்க. நம்மூர் புத்தூர் அக்ரகாரம் புதுச்சேரி நல்பேட்டை ஆரியப்பு ராஜன் மகள் ஆரியமாலா இருக்காங்கல்ல. நம்ம ஊர்ல ஏதாவது ஆடு மாடு செத்து போச்சா? ஆரியமாலா செத்த போச்சா? ஆரியமாலா என்ற பெண்மணியை காணவில்லை. சரி. ஆகையினால் கண்டோர் காணாதோர் எடுத்தும் காணாதோர் கண்டோர் எடுத்தும் தெரிவித்த என்றால் அவர்களுக்கு 1000 பொற்காசு வராம கொடுக்கப்படும் அப்படின்னு பரசாட்டிட்டு வரணும். அப்படி நீங்களே சொல்லிருங்க, நான் அடிச்சிடுறேன். அப்படியா? அப்புறம் உனக்கு என்ன இங்க வேலை? சரி சாமி, அடிக்கிறேங்க. பரசாட்டிட்டு வந்துரு. புத்தூர் அக்ரகாரம் புதுச்சேரி நல்பேட்டை ஓமாந்தூர் ஆளக்கூடிய ஆரியபுராசன் மகள் ஆரியமாலா 2 தினங்கள் காணவில்லை. அப்படி கண்டுபிடிக்க கொடுத்தால் கேட்டவர்கள் கண்டுபிடித்து சொல்லவும், கண்டவர்கள் கண்டுபிடித்து சொல்லவும். அப்படி கண்டுபிடித்து கொடுத்தால் தங்க பொற்காசினா சாமியே. கோமாந்த பாரு அல்ல பாரு ஏறிட்ட 30 சந்தி ஆயிட்டு 1 சந்தி தான் பாக்கி இருக்குது. என்னால் அடிக்க முடியல, வயசாகி போச்சு. என் மகன் இருக்கிறியா? காத்தா இருக்க காத்தா. டே தம்பி, எங்கடா இருக்கிறா? வந்துட்டியா? வாச பாத்தியா என் மகன் எப்படி சோறு போட்டு வளர்த்துருக்கு பாத்தியா? ஆமா தம்பி. அட நம்ம ஆரியமாலா இருக்க, ஆரியமாலா. ஆமா, ஆரியபிராச மகன் ஆரியமாலா. சரி. அது எங்க காணாமாமா? போனா போயிட்டு போகுது. அட போயிட்டு போகுது இல்ல. சரி. நம்ம குல வழக்கப்படி அவர் நம்ம பரசாட்ட சொல்லியிருக்காங்க. குல வழக்கப்படி பரசாட்ட சொல்லியிருக்காங்க. சரி, அதனால என்னப்பா செய்யணும்? ஊரா போய் பரசாட்டிட்டு வந்துட்டேன். எல்லா பாறை சித்து என்னது கோமாத பாறை போய் பரசாட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு இது சந்து பாக்கி இருக்குது. சரி. என்னால மலையேறி அடிக்க முடியல தம்பி, முட்டியெல்லாம் வலிக்குறா. அப்படின்னா இந்நேரத்துக்கு என்னை கூப்பிட்டது மலை ஏறி அடிக்கிறதுக்கு தான் நீ கூப்பிட்டுருக்குற தானே? அதுக்கு தான் நீ சரிப்பட்டு வரால. சரி சரி, சரியா நாள் அதுக்கு தான் நீ கூப்பிட்டேன். நீ போய் சரி அந்த ஒரு சந்து பாக்கி இருக்கு, முட்டு சந்து, நீ பரசாட்டிட்டு வந்துரு. சரி. நானு உங்க அம்மாவை கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்குது, அதை நான் செஞ்சுட்டு வர்றேன். போகும்போது வேகமா போ, வரும்போது மெல்லவா. சரி தம்பி. என்ன என்ன வாங்கிக்க. என்னப்பா அது? இதா தப்பு. அது தப்புனா மேல போட்டிருக்கீங்களா? அது என்னது? அது தப்பு. அப்புறம் என்னை கூப்பிட்டது தப்பு. என்னை கூப்பிட்டு அடிக்க தானே வைக்கிற நீ? அதான் உன்னை கூப்பிட்டு அடிக்க வைக்க தப்பு. தப்பு. என்கிட்ட தர்றது தப்பு. அதை நான் வாங்கி என் தோல்ல போடுறது தப்பு. அப்புறம் எல்லாமே தப்பா இருக்கும்போது எதுக்குப்பா கூப்பிட்ட? தம்பி நான் சொன்னா சரியா இருக்கு. சரி, நீ வாங்கி பரசாட்டிட்டு வா. அப்படியா? எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது. சரிப்பா சரிப்பா. இந்தா. தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா, புத்தூர் அக்ரகாரம் புதுச்சேரி நற்பேட்டை ஆரியப்பன் மகள் ஆரியமாலாவை காணவில்லை. பார்த்தவர்கள் பார்க்காத இடத்திலையும் கேட்டவர்கள் கேட்காத இடத்திலையும் அவன் வந்து உன்னிடத்துல சொல்லியும் இவன் போய் அவனிடத்துல சொல்லியும் அப்படி வந்து என்னிடத்துல சொன்னால் அரண்மனை பிரகாரம் 1000 வரகன் கொடுக்கப்படும் சாமியோ. என் புருஷனை பாத்தீங்களா? ஆமா, என் புருஷனை நீங்க பாக்கலையா? என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல என் புருஷன் இங்க தான் விட்டுட்டு போனாரு. இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆளை இன்னும் காணமே. சுத்தி பாப்போமா? இங்க நிக்கிறாரு. ஏங்க ஏங்க ஓ எங்க உங்களதாங்க. ஆமா ஏங்க உங்களை தாங்க. யாரை ஏங்கிறது? ஏங்க உங்களை தாங்க. என்னை பார்த்து நான் தர மாதிரியா தெரியுது.
இல்லங்க சரிம்மா. உங்களை தாங்க அப்படின்னா ஆ. உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆமாங்க. ஏங்க உங்களை தாங்க அப்படின்னு சொல்லணுமா? ஏங்க உங்களை தாங்க அப்படிங்கிறதுக்கு வார்த்தை இருக்குதுல்ல? அப்படியா? ஆமா. ஏன் சாமி கூப்பிட்டீங்க? ஏன் சாமி கூப்பிட்டீங்களா? ஆமா. என்ன திடீர்னு சாமின்லாம் சொல்றீங்க? சாமின்னா நீ இங்க யாருங்கம்மா? நானா? நான் வந்து ஆரியபிராஜ மகள். ஆரியப்பா ராஜன் மகள். வாசன் மகளா? ஆமா. அட சாமி பண்ணைகாரிச்சிங்களா? ஆமாங்க. பண்ணைகாரிச்சி தானுங்க? ஆமா ஆமா. ஆமாம்மா தெரியுங்க. சரி உங்களை காணோம் தாங்க. உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சரிங்க. எங்க அப்பங்க வந்து என்கிட்ட சொல்ல. சரிங்க. உங்களை பிடிச்சு கொண்டு போய் விட்டாமுன்னா 1000 ரூபாய் காசு தரங்களா? 1000 ரூபாயா? சரிதேன். அவ்வளவுதானா? ஏங்க அப்ப வந்து நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போதான் வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களை என் புருஷன்னு சொல்றேன். என்னம்மா? என் புருஷன்னு சொல்றேன். நான் உன்னை பொண்டாட்டின்னு சொன்னேனா? ஆமா. சொல்லணும்ங்க. நான் சொன்னேனா? சொல்லணும்ங்க. இங்க வந்ததுக்கு நான் என்னமா செய்யிட்டேன்? ஏங்க இந்த இடத்துல வந்து என் புருஷன் நீங்க விட்டுட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? என்னைய தவிர அதாவது அவரை தவிர இந்த இடத்துக்கு வேற யாராலையும் வர முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. அப்படி இருக்கப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாரு? நீங்க தானே. அப்ப நீங்க தானே என் புருஷன். இந்த இடத்துக்கு வரவங்க உன் புருஷன். யோ ஏய் தம்பி வாடா. வராதீங்கடா. சுப்புடுவேன். இந்த இடத்துக்கு உங்களால இங்க பாரு. இந்த இடத்துக்கு உங்களால மட்டும். இங்க பாரு. இதுக்கு நேரா அந்த சிவப்பு சேலை கட்டிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்திருக்கல. சரி. அந்த அம்மாவை கேளு. ஏமா அந்த அம்மா யார்கிட்ட போய் ஏமாந்தது தெரியல. வர்றவன் போறவன் எல்லாம் புருஷன் சொல்லிட்டு இருந்தா நான் என்னமா செய்ய? அதே கேள்வி இப்ப நான் கேக்குற பாரு. ஏத்தா கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாதா கட்டின புருஷனை பத்தி? இப்ப நீ ஒரு சேலை கட்டி இருக்குன்னு வச்சுக்க. அந்த சேலையை துவச்சு காய போடுற அந்த சேலையோட அடையாளம் உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் வீட்டு சேலையானு அந்த சேலையோட அடையாளத்தை கண்டுபிடிக்க கூடிய பெண்கள் நாங்க. கட்டின புருஷனை கண்டுபிடிக்க மாட்டோமா? நீங்க தான் என் புருஷன் நான் சொல்றேன். அப்படியா? ஆமாங்க. என்னதான் இருந்தாலும் உனக்கு ஒரு ஏமாந்தம் சிக்கிட்டான்ல. அப்படிதானே? ஆமா. உங்களுக்கு சிக்கப்ப எங்களுக்கு சிக்கப்படாதா? அந்த கணக்குல தானே நீ என் புருஷனை ஏத்துக்க நிக்கிற. யோ நீங்க தாங்க என் புருஷன். சரி. நீங்க ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாதா? அப்படி ஏத்துக்கணும்னா இருந்தா நான் போற வேலைக்கு உன்னால வர முடியுமா? நீங்க போற வேலைக்கு தானே. சொல்லுங்க வர முடிஞ்சா வர்றோம். வர முடியுமா? வர முடியும். உன்னால ஈடு கொடுக்க முடியுமா? முடியுங்க. முடியுமா? நான் போற தொழில் என்ன தொழில் தெரியுமா? அட்டத்தை 8 ஊர்ல சேர்த்து வரும் எரும சத்தா பங்கு வரும். 8 ஊர்ல சேர்த்து வரும் எரும சத்தா பங்கு வரும். 8 ஊர்ல சேர்த்து வரும் எரும சத்தா பங்கு வரும். 10 ஊர்ல சோறு வரும் சாமியோ சாமி. 10 சத்தா பங்கு வரும் சாமியோ சாமி. அட 8 ஊர்ல சேர்த்து வரும் எனக்கு எரும சத்தா பங்கு வரும். 10 ஊர்ல சோறு வரும் சாமி. 10 சத்தா பங்கு வரும். எனக்கு 8 ஊர்ல சேர்த்து வரும். சரி. 10 சோறு வரும். சரி. சரியா? 10 வீட்டு சோறுமே எனக்கு வந்து சேருமா? அப்படியா? அப்படி நாங்க போற நேரத்துல நீ வருவியா? என்ன வேலைக்கு போவீங்க? என்ன வேலை தெரியுமா? எங்க குழல் தொழில் ஒண்ணு இருக்குதுமா. சொல்லுங்க. எப்படிப்பட்ட தொழில் தெரியுமா? அந்த தொழிலுக்கு உங்க கூட வந்தா என்னை ஏத்துக்கங்க. இல்லைன்னா இந்த இடத்துல என்னை விட்டுட்டு போயிருங்க. அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிருந்து நீ வர்றேன்ட்ட. அப்படிதானே? ஆமா. என் குல தொழில் நீங்க முன்னாடி போனா நான் பின்னாடியே வருவேன். சொல்லுங்க. சரி இருக்கட்டும். கண்ணே நான் மாடருக்கு போனா நீ என்ன கொண்டு வருவேன்? மாடருக்கு போனா நீ என்ன கொண்டு வருவேன்? மாடு கருக்கு போனாலுமே என்ன கொண்டு வருவாயடி? என்ன கொண்டு வருவாயடி? மாடருக்கு போனா நான் கூட கொண்டு வருவேன். மாடருக்கு போனா நான் கூட கொண்டு வருவேன். மாடருக்கு போனாலுமே மாமா கூட கொண்டு நான் வருவேன். எதுக்கு தெரியுமா அந்த கூடை கொண்டு வர்றது? அந்த மாடு அறுக்கிறப்ப அந்த கறியை சிந்தாம செதறாம அந்த கூடையில வச்சு கொண்டுகிட்டு வர்றதுக்காக தான் கூடை. அதனால ஆனா மாட்டை அறுத்தோம்னா நீ கறி வாங்குறதுக்கு வர்ற கூறு வாங்க வர்றவ. சரி இருக்கட்டும் அம்மா. இருந்தாலும் என் பொண்டாட்டி கெட்டிக்காரிதான். நான் கண்ணறுக்க போனா நீ என்ன கொண்டு வருவேன்? கண்ணறுக்க போனா நீ என்ன கொண்டு வருவேன்? கண்ணறுக்க போனாலுமே என்ன கொண்டு வருவாயடி? என்ன கொண்டு வருவாயடி? தலையை எதுக்கு மாரியம்மாளா? அந்த கண்ணை இருக்கிறப்ப அதுல ரத்தம் வரும்ல, ரத்தம். ஆமா. அந்த ரத்தத்தை கீழே ஒழுக விடாம அந்த களையத்துல பிடிக்கிறதுக்கு தான் களையம் கொண்டுட்டு வர்றது. அப்படின்னா ரத்தம் குடிக்கிறவளா நீ? நீங்க குடிக்கிறப்ப நான் குடிக்க மாட்டேனா? அட குடிக்கிறாளா நீ? நீங்க குடிக்கிறப்ப நான் குடிக்க மாட்டேனா? சரி இருக்கட்டும் பாப்பா. இருந்தாலும் ஆரியமாளா இப்போதான் இது
இது வரைக்கும் என்ன நீ நல்லவனா பாத்திருப்ப. சரி, இதுக்கு மேல தாண்டி நான் கெட்டவன். டேய் இதுக்கு மேல என்ன நீ நல்லவளா பாத்திருப்ப. எப்படி? மேல தான் நான் கெட்டவன். எனக்கு தெரியுமே. ஆமா எனக்கு தெரியுமே. எப்ப பாத்த? எனக்கு தெரியும். எனக்கு காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, ராத்திரிக்கு இருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா தெரியும். காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, ராத்திரிக்கு ஒண்ணு. ஆமா நான் இருக்கப்ப மௌ அது இல்லாம கூட இருந்துருமா? இது இல்லாம என்னால இருக்க முடியாது. சரியா? சரிங்க. அதுக்கு உன்னால ஒத்து வர முடியுமா? அதுக்கா? ஆமா. சரி சொல்லுங்க, ஒத்து வர முடியுமான்னு பாக்குறேன். பார்க்கலாமா? பாப்போம். கண்ணனா கல் குடிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே? கல் குடிக்க போனா நீ என்ன கொண்டு வருவே? கல்லு குடிக்க போனாலும் என்ன கொண்டு வருவாயடி? என்ன கொண்டு வருவாயடி? கல் குடிக்க போனா நான் கரிவெடுத்து வருவேன். பாப்பா கரிவெடுத்து நான் வருவேன். கரிவெடுத்து நான் வருவேன். அரியபாலா இருங்க, எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நீங்க கல்ல குடிச்சிட்டு குடிச்சு அப்படியே போதையோட வர்றப்ப அந்த கறியை எடுத்துட்டு வந்து சரி அப்படியே வெங்காயம், பச்சை மிளகா, அப்படிலாம் போட்டு அப்படியே வருன்னு வறுத்து ஒரு கிண்ணத்துல எடுத்து ஏங்க என்னைய பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கொண்டு வந்து குடுக்கறதுக்கு குடுப்பீங்க. ஆமாங்க. அப்ப நாங்க வாங்கி எப்படி குடிக்கிறது? வாயில வச்சுதான் நீங்கணும். ஒரு குடிக்க ஒரு கடி கடிக்க ஒரு கடிக்க கறியங்க. அதுதாம்மா, வேற எல்லாம் இல்ல. அட இருங்கயா, ஏன்னா நான் பச்சைக்கறி திங்கிற ஆள் இல்லம்மா. நான் வறுத்து தான் தரேன். சரி இருந்தாலும் உனக்காக நான் கல்லு வாங்கிட்டு வரேன். ஆனா புரிஞ்சுதா உனக்கு? என்னது? நம்ம குல வழக்கப்படி பொண்டாட்டி ஒரு அதாவது புருஷன் ஒரு முந்த கல்லு குடிக்கிறான்னா பொண்டாட்டி 4 முந்த கல்லு குடிக்கிறேன். நான் 6 முந்த குடிப்பேன். எனக்கு தெரியும். இந்த சொல்றவா ஆகிய நான் உனக்காக போய் கல்ல வாங்கிட்டு வரேன். 2 பேரும் குடிச்சிட்டு இந்த கோமுதல பாறையில மூட்டையா பிள்ளைய வைக்கணும் முடி. கல்லு குறித்த வெறியிலே காசு போன இடம் தெரியவில்லை. மச்சான் யாருமா வையில முதல்ல இருந்தே வா. ஏன் பொண்டாட்டி தானா? ஒத்துக்கிட்டீங்களா உங்க பொண்டாட்டி? ஆமா. சரி சரி. மாலா இந்த கல்லு நானுமா குடிக்கணும்? அம்மா. ஐயோ. அம்மா அம்மா அம்மா. ஏய் வாயில ஊத்தாத அந்த பையன் சேனத்தை கழுவி வச்சிருக்கிறியா? ஐயோ ஆரியமாடா. வாமா. ஐயா ஆரியமாடா, உன்னை இந்த கோமுதல பாறையில பார்க்கையில எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பாறையில உன்னைய பார்க்கையில எவ்வளவு அழகா இருக்குது. ஏ பாப்பா, இந்த வாத்துக்க சீம சமதீரா சாந்தி நீ சிறுச்சதாண்டி மகராணி. சீம சமதீரா சாந்தி நீ சிறுச்சதாண்டி மகராணி. சமதீரா சாந்தி திருச்சதாண்டி மகராசி. ஆசைப்பட்டதை நான் விட மாட்டேன், அனுமதி இல்லாம தொட மாட்டேன். சமதீரா சாந்தி திருச்சதாண்டி மகராசி. என்னடா இது? என்னடா நடக்குது? போடுறா நீங்க அவனை.
எல்லா பேரும் வெளியே விட்டாங்க. கட்டாவிட டேய் நாங்க பிள்ளைய காணான்னு சொல்லிட்டு செல்லா தொட்டியை வரவழைச்சு ஊருக்கு பரசாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பாருங்க, இவர் தான் எங்க அப்பா, இவன் தான் எங்க அண்ணே, இவன் தான் மானங்கட்ட மாமே. இந்த வாடா டேய், இருடா இருடா. போடுறா அடிங்க. எவ்வளவு தெகிரிய, எவ்வளவு கெளுப்பு. இவர் அண்ணே, அவர் தான் அப்பா. யாரு மாமே? இல்ல மாமா. போடுறா நீங்க. அப்படியே பாடுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க எல்லாம். பாவா இங்க வார. போடுறா அடிக்க. அடியா போடுறா. கட்டா அடிக்க அவன. போடுறா அடிக்க அவன. போடுறா அடிக்க அவன. கட்டா. ஒரே மாமா, உனக்கு தான் வயசு 99 ஆயிருச்சுல. என்னை கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போற? இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மாமா மாமா இங்க பாரு, எப்படி இருக்காரு நத்தியா? எப்படி பொருத்தமா இருக்குமா? போடுறா கட்டா அடிக்க அவன. கட்டா அடிக்க அவன. சரிங்க வா வாங்கயா. ஏய் ஐயர் வீட்டு காலவாளிகளா அம்மா போ இங்க பாரு. ஏய் தள்ள முடியல. ஆரியமலாக்கு நீ என்ன வேணும் அதையும் மட்டும் சொல்லு. ஆரியமலாவுக்கு மாமன் சரி இரு. உன் குல என்ன சொல்றது கேளியா? அதெல்லாம் நக்கியாச்சு ஊருகாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு, மாமன் வேணும். உங்க குளத்துல ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி பசங்களோட ஓடி போய் அந்த பிள்ளைய கொண்டு வந்து உங்க கூட்டத்துல சேர்க்கணும்னா என்ன செய்வ நீ? சேர்க்க மாட்டோம். ஏன்? கொண்டே கம்பத்தோட கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிக்கிறதே. என்னை விடுறா, பிள்ளைய சொல்றா. நாங்க ஐயர் விட்டாங்க பார்த்து சொல்றாங்க. என்ன செய்வீங்க? பிள்ளை என்ன செய்வீங்க? உள்ளே கொன்றுவோம். என்ன ஊத்தி கொள்ளுவீங்க? என்ன ஊத்திட்டே எல்லாம் பேசிய புரோஜனமாடா. போறேன். சரி போ. தாயே, அம்மா, காளியாதேவி, அண்ட காமாட்சி, உன்னை நீ எத்தனையோ வார்த்தையெல்லாம் எடுத்துரைத்தாயே. தாயே, இந்த பெண்ணை நம்பி செல்ல வேண்டாம் மகனே. இந்த மாலையுடன் சென்றால் உனக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் நேரும் என்று எத்தனையோ வார்த்தையெல்லாம் எடுத்துரைத்தாய். தாயே, உன்னுடைய பேச்சை எல்லாம் கேட்காமல் வந்த காரணத்திற்காக இந்த ஐயர்மார்களிடத்தில் சிக்கிக்கொண்டேன். நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன் இப்பொழுது? பங்குனி மாதத்தில் மாதத்திலே 18வது தேதியில இந்த கண்ணியரை தொட்டதற்கு எனக்கு கழுகு மரம் நேர்ந்ததம்மா. அம்மா அம்மா கண்ணியை நான் தொட்டதினா கழுகு மரம் வாய்த்ததன்னோ. அம்மா 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 கண்ணியரே, என் தாயே தொட்டதற்கு
ஆமா கண்ணியரே கண்ணியரை தொட்டதற்கு பாண்டி முள்ளு என் தாயே தேர்ந்ததம்மா எனக்கு சேர்ந்ததம்மா குட்டி புல்லு நேர்ந்ததம்மா ஐயோ தோகையாரே தொட்டதற்கு தாயே தொட்டதற்கு அங்கே தொகையரே தொட்டதற்கு தாயை தொட்டதற்கு தூண்டி முள்ளு வாச்சதம்மா தாயே வாச்சதம்மா துண்டி புல்லு வாசதம்மா தாயே வாசதம்மா ஐயோ என்ன செய்வேன் என் தாயே தாயே ஈஸ்வரியா என்ன செய்வே என் தாயே தாயே ஈஸ்வரியே எது செய்வேன் என் தாயே தாயே என் தாயே எது செய்வே என் தாயே எது செய்வே தாயே எது செய்வே அம்மா கொட்டி மலை கழுகுகளும் தாயே கழுகுகளும் கொல்லிமலை கழுகுகளும் தாயே கழுகுகளும் கொட்டி என் தாயே இழுக்குதம்மா தாயே இழுக்குதம்மா கொத்தி என் தாயே இழுக்குதம்மா தாயே இழுக்குதம்மா அம்மா பாதமலை பச்சை மலை கழுகுகளும் தாயே கழுகுகளும் பச்சை மலை கழுகுகளும் தாயே கழுகுகளும் ஐயோ பட்டி என் தாயே இழுக்குதம்மா தாயே இழுக்குதம்மா பத்தி என் தாயே இழுக்குதம்மா தாயே இழுக்குதம்மா ஃபுல்லாக ஏற்றி விடு காலையில் நேரம். ஹலோ 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 தாயே அன்னகாமாச்சி அம்மா, தாங்கள் எத்தனையோ வார்த்தை எல்லாம் எடுத்து வைத்தீர்கள் தாயே. இந்த மாலை பின்பதாக செல்ல வேணாமடா, உனக்கு ஆபத்துகள் ஏகப்பட்டது நேரம் என்று எத்தனையோ வார்த்தை எல்லாம் சொல்லுகிற தாயே. தாயே, இந்த 1000 வீட்டு ஐயன்மார்களும் என்னை கழுவரத்தில் ஏற்றி 1000 வீட்டு ஐயன்மார்களும் 1000 சவக்கடி அடிக்கிறார்களே தாயே. நான் என்ன செய்வேன் அம்மா, நான் என்ன செய்வேன் அம்மா? தாங்கள் சொன்னதை போல இந்த ஐயர் கூட பெண்ணை தொட்டால் உனக்கு அந்த பாச்சூர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழுகு மரம் உனக்கு நேரும் என்று எத்தனையோ வார்த்தைகள் எடுத்துரை தாயே. தாயே, இப்பொழுது அதே போலவே நேர்ந்து விட்டதம்மா. நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன் தாயே? என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அம்மா. மகனே காத்தவராயா, அந்த மாயக்கண்ணன் இருக்கிறான் அல்லவா, அவனை நினைத்தபடியாக ஒவ்வொரு படியாக ஏறி வர வேண்டும் மகனே. ஆகட்டும் தாயே, தாங்கள் சொன்னபடியாக இப்பொழுது முதல் படியிலிருந்து இழடி எடுத்து வைத்து வருகிறேன் அம்மா, வருகிறேன் அம்மா. அம்மா ஒன்னா நல்லோ ஒன்னா படிதானில அம்மா ஒன்னா நெல்ல ஒன்னா படிதானிலே தாயே ஓராயிரம் நச்சு முல்லா அங்கே ஓராயிரம் நச்சு முல்லா தாயே ரெண்டானல்லோ ரெண்டாம் படிதானில அங்கே ரெண்டா நெல்ல ரெண்டாம் படிதானிலே தாயே 2000 என் தாயே நச்சு முள்ளு
தாயே காமாட்சி, நாங்கள் சொன்ன பிரகாரம் 6 படிகளை தாண்டி விட்டேன். 7வது படி யாருடைய படி என்று தெரியவில்லையே தாயே. அந்த மகனே காத்தவராயா, அந்த 7வது படி யார் படி என்று கேட்டால் அந்த 7 கன்னிமார்கள் படி மகனே. 8வது படியானது காமாட்சி படி, 9வது படியானது உனது வல்லத்து மாகாளியானது படி, 10வது படி உனது மாமன் மைத்துனன் மாயக்கண்ணனை அழைத்தவனமாக ஏற வேண்டும் மகனே. அப்படியே ஆகட்டும். 6வது படியிலிருந்து 7வது படி செல்லும் வேளையிலே என்னை வளர்த்த கொல்லிமலை கண்டிப்பார்கள். அன்று சத்திய வாக்கின்படி நான் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னது உண்மையாக இருந்தால் இவ்வேளையில் என்னை வந்து காப்பாற்ற வேண்டும் தாயே. அம்மா காப்பாற்ற வேண்டும். அம்மா கொல்லிமலை கொல்லிமலை கன்னிகளா கன்னிகளே கொல்லிமலை கொல்லிமலை கன்னிகளா கன்னிகளா கும்பிட்டு கூப்பிட்டாலே தேனம்மாளை தேனம்மா அங்கே கூப்பிட்டு கூப்பிட்டாலே தேனம்மா தேனம்மா அம்மா அன்று செய்த சத்தியமா அங்கே அன்று செய்த சத்தியமா சத்தியமே சத்திய நிறைவேற அங்கே அன்று செய்த சத்தியமா இந்த நேரம் என் தாயை வந்திறங்கி அம்மா இந்த நேரம் என் தாயே வந்திருங்க. தாயே, தாங்கள் சொன்ன பிரகாரம் இப்பொழுது 7வது படியிலே என்ன வளர்த்த கொல்லிமலை கண்டிப்பார்களையும், 8வது படியிலே என்னுடைய தாய் வல்லத்து வாகாலையும், 9வது படியிலே அன்னகாமாட்சியை நினைத்த வடமாக வந்துவிட்டு 10வது படி யாருடைய படி என்று தெரியவில்லையே தாயே. உனது மாமன் மைத்துனன் மாயக்கண்ணன் படியாகப்பட்டது மகனே. அவரை நினைத்த வண்ணமாக ஏற வேண்டும் மகனே. ஆகட்டும் தாயே. அன்று தாய் மாமன் மக்கள் என்று கூட பாராமல் தாய் மாமன் மக்களை எல்லாம் கேவலமாக பேசி வந்தேனே. இன்று என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக பேச மாட்டார்களா? என்னை பற்றி எவ்வளவாக பேச மாட்டார்களா? இந்த 10வது படியில் நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் என்னை வந்து காட்பாரா தாயே? மாயகண்ணா, பெருமாளே, கோவிந்தா, கோபாலகிருஷ்ணா, உன்னை எண்ணிய பிரகாரம் இப்பொழுது 10வது அடியிலே அடி எடுத்து வைக்கிறேன். ஐயனே, என்னை காத்தர வேண்டும் ஐயனே. இந்த வேளை வருக வேணுமே, ஹரி ராமா ராமா என்னுயரும் தீர்க்க வேணுமே. இந்த வேளை வருக வேண்டுமே, பிடிங்க ஹரி ராமா ராமா என் துயரோ தீர்க்க வேண்டுமே. புத்தளந்தே மேலையாளகம் உன் கோபுரவாசல் உன்னை நீக்கும் கருடகம் அம்மா. ஏ முத்துமணி மேடையழகா உந்த கோபுரவாசல் மகனே காத்தவராயா, நீயோ வண்ணாநூற்று என்ற இடத்தில் கலியுக தெய்வமாக விளங்கி அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்காட்சி கொடுத்து காட்சி அளிக்க வேண்டும் மகனே. அப்படியே மரத்தை விட்டு இறங்கி வர வேண்டும் மகனே. ஆகட்டும் தாயே. அப்படியே ஆகட்டும். ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்பொழுது அந்த காத்தவராயன் அந்த கழுகு மரத்தில் ஏறி இறங்கிறாரு. அந்த கழுகு மரத்தில் இப்போ இருக்கிறவங்க அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அந்த காத்தவராயங்க ஏழை திருநீர் வாங்கிங்க. அந்த திருநீர் வாங்கினோம்னா அந்த ஏவல் பில்லி சூனி எந்த ஒரு இன்னர்களாக இருந்தாலும் தீருங்கிற ஒரு ஐதீகம். 2வது, இன்றைக்கி இந்த இரவுலேருந்து இன்னைய வரைக்கும் நாடகம் பார்த்ததுக்கான ஒரு புண்ணியமும் கிடைக்கும். தன்னால் கண்ட காணிக்கையை போட்டு அந்த காத்தவராயங்க ஏழை திருநீர் வாங்கிங்க. கழுகு மரத்தை சுற்றி வந்து காசு இல்லைனாலும் பரவாயில்ல, திருநீர் எல்லாரும் நெத்தியில் இருக்கணும். வாங்க ஒரு 5 நிமிஷம். ஹலோ, இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு விடிய வரை தெள்ள தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த நாகம்மா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல பாடலாம் ஒரு பாட்டு. நல்ல வெள்ளி கிழமையிலே
அம்மாவுன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல மன்ன தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா